இப்போ வரைக்கும் ஆனால் தம்பி தெரியல கூட எப்போ நல்லா பார்த்துக்குறாங்க. தம்பி தெரிஞ்சா தாங்க தம்பிங்க கண்டிப்பாக சில மாதத்துல எங்கள் அப்பா வந்துடுவார். இவங்கள ஃபேமிலியாக ஒரு ஹாப்பி ஆடுவாங்க. நம்ம தேவை மூலமாக செஞ்சு இருக்கணும். இன்கேஸ் காலையில் இங்கேருந்து போனோம் நம்ம பார்த்து அடம் முடிப்பான். நம்ம இப்போ இங்கேருந்து போயிடும்னு சொல்லி நைட் வந்து போகிறா இருப்பா. அப்போ அந்த பையன் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அதை போட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது, பரவாயில்ல, இன்னும் டேஸ்ட் இருக்குது. சரி கடைசி அந்த பையனை பார்த்து போவோன்னு சொல்லி பெட்ரூம் வந்து பார்ப்பா. பார்த்தா 2 நாளைக்கு நடுவில் ஜாலி படுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பார்த்தா நம்ம மீன்கிட்ட 2 லெட்டர் இருக்கும். ஒன்று ஜோஷோட அம்மா அவங்க அப்பா கிடப்பின வெள்ளை லெட்டர், இன்னொன்று அவங்க அப்பா அவங்க அம்மா கிடப்பின ப்ளூ லெட்டர். 2 லெட்டருமே அவங்க ஃபோட்டோ வச்சிருவா. தென் காலங்காலத்தில் மொதல் பஸ் பிடிச்சி அவரு படம் பார்ப்பா. கட் பண்ணால் கிட்டத்தட்ட வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த குட்டி பையனுக்கு காலையில் எழுந்து நான் மீன் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த பெட்ரூம் வந்து பார்த்தா அவருக்கு மாட்டா. இதை பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இங்கேருந்து போயிட்டான்னு நினச்சி வேகம் ஓடிட்டு இருப்பான். பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் பஸ் பிடிச்சி அங்கே போயிடுவா. போகிறப்ப அவளே அறியாமல் அவளுக்கு அழுக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தை ஜோஷுவை பார்க்குறப்ப இவள் பிடிக்க வந்திருக்கும். கிட்டத்தட்ட அந்த பையனை சமையலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் இப்போ அந்த பையனோட போகிறப்ப இவளுக்கு அழுக வந்துட்டு இருக்கு. லெட்டர் எடுத்து அவளுக்கு எழுத ஆரம்பிப்பா. இங்கே பாரு ஜோஷுவா, இது வரைக்கும் நான் எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு லெட்டர் எழுதுனது இல்லை. இந்த லெட்டரை படித்து பார்க்குறப்ப உனக்கு நான் நினைக்கிறேன் நீ உங்கள் அப்பா அண்ணங்களோட ரொம்ப ஹாப்பியாக லெட்ரு. ஆனால் என்றைக்குமே என்னை மறந்துடாத. இன்கேஸ் என்னைக்காவது திரும்ப 7 டிஜினர் வந்தீங்கன்னா என்ன பார்த்துப்போ. அப்படி இன்கேஸ் பார்க்குறா படிக்கலன்னா உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல, எப்படி ஞாபகம் வருதோ அந்த ஃபோட்டோ எடுத்து பாரு. அதே மாதிரி தான் உன் ஞாபகங்கள் வரப்பலாம் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். 2 பேர் அதை பார்த்து வாழ்க்கை விட்டுவோம். சொல்லப்போட சின்ன வயசுல இருந்து நான் சில ஏக்கங்களுக்கு வாழ்ந்தவன். ஒரு நல்ல அப்பா எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய வாட்டி இங்கே இருக்கேன். ஆனால் உன் அப்பா அந்த மாதிரி கிடையாது. என்னதான் மற்றவங்க அப்பாவை தப்பாக சொன்னாலும் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக நீ அவரை பார்ப்பேன், அவரோட ஹாப்பியாக இருப்பார். ஆனால் என்றைக்குமே என்னை மறந்துடாத. இப்போதைக்கு டோரான்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி முடிப்பா. பார்த்தா இந்த பக்கம் அந்த பயணம் வைப்பாங்க. ஊரோட உச்சியிலேருந்து தூரத்தில் போகிற பஸ்ஸை பார்ப்பான். பார்த்தா அந்த ரோட்டில் அவள் போகிற பஸ் போயிட்டுருக்கு. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப முஷ்லாக இருக்கும். அவனும் அறியாமல் தேம்பி விளாட ஆரம்பிப்பான். பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளும் அறியாமல் கண்ணில் அடக்க முடியல. தேம்பி வளர்ந்துக்கிட்டு அவள் கையில் பார்த்தா ஃபிலிம் மாதிரி இருக்குது. பார்த்து இதே மாதிரி அந்த பையன்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஊத்துல போகிறப்ப அவங்க ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவை 2 பேரும் பார்ப்பாங்க. அந்த நினைவுகளோட 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதோட சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற விருப்பம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப அழகான மூவி. படம் பார்க்குறப்ப நம்மளே மஸ்ட் ஆயிடுவோம். ஆரம்பத்தில் டோரா பார்க்குறப்ப நமக்கு பிடிக்காம இருக்கும். காசுக்காக அடுத்தவங்க லெட்டரை புஷ் பண்ண வந்திருப்பா. அந்த பையனை விற்று அந்த காசுக்கெல்லாம் பார்த்துருப்பா. ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டர் கடைசி ஒரு மாதிரி இருக்கும். நம்மளே அவளுக்காக ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற படம். 1999 பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டதில் இந்த படம் நாமினேட் ஆச்சு. ஆனால் ரசத்துக்கான அவார்டை இந்த படம் வாங்க போயிடுச்சு. ஏன்னா ரசம் இது கூட போட்டி போட படம் என்னன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஆப்வியஸாக அந்த படம் ஆசை வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.